friends, welcome back to my channel. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 8 month பேபியோட டெய்லி ரொட்டீன் வீடியோ பார்க்க போறோம். அவங்க என்ன டைமிங்ல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்புறம் என்ன டைமிங்ல ஸ்லீப்பிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேபிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ என்னோட பேபிக்கு வந்து 7 to 7:30 அந்த டைமில் எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மதர் ஃபீட் இல்லைனா பாட்டில் ஃபீட் உங்களுக்கு எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 2 o'clock, அதாவது 2 அல்ல 2:30 அந்த டைமிங் கேப்பில் 2.5 hours கேப்பில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அடுத்து கொடுக்க ஆரம்பிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இட்லி கொடுக்கலாம், அப்புறம் வந்து செர்லாக் தரலாம், இல்லைன்னா ராகி கூழ் கொடுக்கலாம், இல்லைன்னா கிச்சடி, அதாவது ரவா கிச்சடி கொடுக்கலாம். ஆனால் வந்து அதில் ரவா கிச்சடியில் நான் தரல. நான் வந்து இட்லி, செர்லாக் இல்லைன்னா ராகி கூழ் இது மூணில் வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பேன். ஸோ இட்லிக்கு வந்து எப்பயுமே வந்து நீங்கள் சாம்பார், துவரம்பருப்பு சாறு இதுதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, பெரியவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, அதாவது சட்னி செஞ்சுருந்தீங்கன்னா ஸோ சட்னிலே கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா வந்து கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதை நீங்கள் லேசாக தொட்டு கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வந்து செர்லாக் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி கூழ். இது ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேபிக்கு ராகி கூழ் இல்லைன்னா ஏதாவது வேறு ஏதாவது கஞ்சி இதெல்லாம் செய்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக. இதில் நான் எவ்வளோ அளவு சேர்க்குறேன்னா உங்கள் பேபி எவ்வளோ சாப்பிட்றாங்க, உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவங்கள சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 1 ஸ்பூன் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நிறையா சாப்பிட்டாங்க, இன்னும் அவங்களுக்கு வயிறு பத்தலை, இன்னும் கேட்குறாங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இப்போ அவங்க குழந்தை சாப்பிட்றது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கணக்குக்கு ராகி மாவு அந்த இதை எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ பேபிக்கு வந்து ஒயிட் சுகர்லாம் ஒயிட் சுகர், ராஸ் சுகர் எதுவுமே கொடுக்கக்கூடாது. நாட்டு சர்க்கரை தான். இல்லை இது வெல்லம் கூட அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா பனவெல்லம் இருந்தால் மட்டும் கொடுங்க. ஸோ அதுவும் நிறைய சேர்த்துக்கக்கூடாது, கொஞ்சோண்டாக தான் சேர்த்துக்கணும். அதாவது ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இந்த ராகி ஃப்ளாரில் வந்து காடமம், ட்ரை ஜிஞ்சர், அப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் அதெல்லாம் சேர்க்கலை. ஸோ நீங்கள் அந்த ராகி கூழ் காய்ச்சும் போதே கொஞ்சோண்டு காடமம் பவுடர், கொஞ்சோண்டு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா, ரொம்ப சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த ராகி கூழ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டு நல்லா வந்து கெட்டியாக கூழ் மாதிரி காய்ச்சிக்கணும். ஒரு 6 மந்த் பேபி கொடுக்குறீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக கொடுக்கக்கூடாது. கொஞ்சோண்டு வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ இந்த ராகி ஃப்ளார் வந்து எப்படி செய்கிறது, எப்படி வந்து குழந்தைக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து இந்த ராகி ஃப்ளார் அரைக்கிறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, என்ன போட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே குழந்தை வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 10:30 to 12:30 இந்த டைமிங் வந்து எந்த டைமிங் ஃபுல்லாகவே அப்ராக்சிமேட்டாக டைம் தான் கொடுத்துருக்கேன். இந்த 2 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. 1 ஹவராக இருக்கலாம், அடுத்து வந்து 3/4 மணி நேரமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி தூங்கி முடிச்சோடனே மறுபடியும் நீங்கள் வந்து தாய்ப்பால் இல்லைன்னா பாட்டில் பால் 2ல் ஏதாவது ஒன்று கொடுத்துடணும். ஸோ பால் கொடுத்த உடனே குளிக்க வைக்கக்கூடாது. பால் கொடுத்து ஒரு 1/2 hour ஆன பிறகு தான் குளிக்க வைக்கணும். நீங்கள் மார்னிங்கில் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மார்னிங்லேயே செஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த டைமில் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த டைமில் வந்து குளிக்க வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க தூங்கணும். தூங்கி எந்திரிச்ச அப்புறம் நீங்கள் மதர் ஃபீட் இல்லைனா பாட்டில் ஃபீட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குளிக்க வைக்கலாம். குளிக்க வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு மாவு. இதில் ஒரு ஸ்பெஷலாக நான் குழந்தைக்குன்னு சேர்த்து
கொஞ்சம் ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்லாம் போட்டு சேர்த்து அரைச்ச மாவு. இது எப்படி அரைக்கணுன்றது நான் புதிய வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் எப்படி அரைக்கணுன்றது. இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கு அப்படிங்கிறது நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் பாசிப்பயிறு மாவு சேர்த்து நீங்கள் குளிக்க வச்சுன்னா குழந்தைக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. அதுவும் உங்களுக்கு தெரியும் மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக். ஸோ ஸ்கின்க்கு எந்த ப்ராப்ளமும் இச்சஸ் எதுவுமே வராமல் பேபி ஸ்கின் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மருந்து கொடுக்கறது. இது வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு 1 வயசு வர வரைக்கும் இந்த மருந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இது எப்படி நம்ம என்னென்ன யூசேஜ் இருக்குது, இதை எப்படி செய்யணும், இதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற தனியாக வீடியோவும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மருந்தை நான் வந்து சுடுதண்ணியில் தான் உரைச்சி கொடுப்பேன். ஸோ சுடுதண்ணியில் நான் உரைச்சி குழந்தைக்கு கொடுத்துருவேன். ஸோ இது நான் கொடுக்கறதுனால அவங்களோட இம்யூனைசேஷன் அதிகரிக்கும். பாடியில் வந்து பாடி நல்ல ஸ்ட்ராங் ஆகும். குழந்தைக்கு தூக்கம் வராமல் இருந்தாலும் தூங்கும். நல்ல செரிமானத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தை குளித்த உடனே இந்த மருந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் இதை தாய்ப்பால்லையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஹாட் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இது குடித்தப்புறம் அப்புறம் வந்து நம்ம லன்ச் டைம் வந்துடும். ஸோ லன்ச் டைமில் வந்து நீங்கள் ரைஸ் கொடுக்குங்க. ஸோ ரைஸ்க்கு வந்து இப்போ நான் செய்ய போகிறது வந்து மேஷ்டு பொட்டேட்டோ ரைஸு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஹாஃப் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ரைஸ் கூடயே சேர்த்து நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவை மொத்தமாகவே போட்டு குக் பண்ணிக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோவை தனியாக செஞ்சதுனால அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு 1.5 டீஸ்பூன் ரைஸ்க்கு வந்து ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் ரைஸ் தண்ணி போட்டால் போதும். ஸோ அதுவே நல்லா சாப்பாடு நல்லா வெந்துடும். ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியான சால்ட்டு, அதிகமாக போட்டுறக்கூடாது, ரொம்ப கம்மியான சால்ட்டு அதை சேர்த்து நாம் வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த சால்ட் சேர்த்த பிறகு ரொம்ப கம்மியாக மிளகுத்தூள், காரம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, அப்புறம் குழந்தை சேர்த்துக்காது, குழந்தைக்கு ஒத்துக்காது. ஸோ காரம் வந்து ரொம்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம். ஸோ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, டைஜஸ்ட்டுக்குன்னு யூஸ் ஆகும். ஸோ இதில் பூண்டு சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ அது நான் பூண்டுக்கு பதிலாக தான் நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் ஆப்ஷன் தான் பூண்டு இல்லைனா பெருங்காயம், 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ இதை சேர்த்துட்டு அந்த சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொட்டேட்டோவும் சேர்த்து நல்லா நீங்கள் அந்த பருப்பு கடையிற மத்து வத்து நல்லா கடைஞ்சிங்கனாவே ரொம்ப வந்து லிக்விட் ரொம்ப க்ரீமியாக வந்துடும். மிக்சியில் போட்டு அடித்து சாப்பாடு கொடுக்கவே கூடாது. சாப்பாடு சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து அந்த மத்து வத்து கடைஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஈஸியாக வந்து வாய்க்குள்ளே போகும். பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா கடைஞ்சாச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கூழ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன். ஹாட் வாட்டர் சேர்த்து மறுபடியும் கரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றது, அதாவது எடுத்து ஊட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த லிக்விடாக அந்த நல்லா குழஞ்ச சாதமாக வந்துடும். ஸோ இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த அளவு கொடுத்திங்கன்னா போதும், அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. ஸோ லன்ச் முடிஞ்ச அப்புறமும் ஒரு தூக்கம் அவசியம். 3 to 5 o'clock உள்ளே வந்து தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து தூங்கி முடிஞ்ச பிறகு நீங்கள் மதர் ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்த 5 to அந்த நைட்டு டின்னர் டைமுக்கு இடையில ஒரு சின்ன கேப் வரும். ஸோ அதில் நான் சின்னதாக ஒரு லிட்டில் ஸ்நாக் கொடுப்பேன். இந்த ஸ்நாக் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். இந்த ஸ்நாக் வந்து இங்கே இருக்கிற சிங்கப்பூரில் இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கும். ரொம்ப நல்ல ரஸ்க்கு வந்து பேபி பைட்ஸ்ன்ற ரஸ்க்கு, இது வந்து அமேசானில் கிடைச்சா வாங்கிக்கோங்க. இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எந்த ஒரு ஃப்ளேவரும் கிடையாது, ஸ்வீட்டு சால்ட்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ரைஸ் கூட ஏதாவது ஒரு கேரட் சேர்த்து அந்த ஃப்ளேவர் சேர்த்து அங்கே பேக் பண்ணியிருப்பாங்க, நாட் ஃப்ரைட். ஸோ பேக் பண்ணி எடுத்திருப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது சேஃபாகவும் இருந்தது. சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க, பேபி சர்டிஃபிகேட், பேபி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்.
ஸோ அதனால இந்த ரஸ்க்கு வந்து குடுக்குறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். நானே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நல்லா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் அண்ட் எந்த வெஜிடபிள் சொல்லியிருக்காங்களோ, அந்த வெஜிடபிள் ஃப்ளேவர் வந்து அதில இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க பேபி அண்ட் கிட்ஸ் சர்டிஃபைடு ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. 6 மந்த்ஸ்க்கு மேல குடுக்கலாம். ஆனா நான் இது குடுத்தது நான் வந்து 8 மந்த் ஆகப்போது தான் இத குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இது வந்து நீங்க கிடைச்சதுன்னா, இந்த பைட்ஸ் வந்து குடுக்கலாம். அடுத்து வந்து இதுக்கப்புறம் வந்து டின்னர் டைம் வந்துரும். ஸோ டின்னர் டைம் வந்து இதுவும் ஃப்ளக்சுவேட் ஆகும். அதனால தான் நான் டைம் சொல்லல. ஸோ எந்த டைம் வந்து நீங்க உங்களுக்கு 8 டூ 8:30 அதுக்குள்ள வந்து நீங்க டின்னர குடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து கேரட் ரைஸ் செய்யலாம். மறுபடியும் ரைஸ் குடுக்கலைனாலும் நீங்க வந்து இட்லி குடுக்கலாம். இல்லைன்னா வந்து செர்லாக் குடுக்கலாம். காலையில நீங்க இட்லி குடுத்துருந்தீங்கன்னா, நைட்டு வந்து நீங்க செர்லாக் குடுத்துக்கோங்க. இல்ல காலையில வந்து செர்லாக் குடுத்துருந்தீங்கன்னா, நைட் இட்லி குடுத்துக்கோங்க. இல்ல வேற ஏதாவது ராகி கூழ் அந்த மாரி குடுத்துக்கோங்க. ஸோ வந்து மறுபடியும் ரைஸ் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. வந்து ரைஸ் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி கேரட் ரைஸ் இல்லைன்னா ரசம் சாதம் இல்லைன்னா சாம்பார் சாதம் அந்த மாரி குடுத்துக்கோங்க. இப்போ கேரட் ரைஸ் எப்படி செய்றதுன்னா, 1 டீஸ்பூன் ரைஸ்க்கு வந்து ஆ 1 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு வந்து பாசிப்பருப்பு நல்லா எல்லாம் கழுவிட்டு சேர்த்துட்டு, கொஞ்சோண்டு ஒரு ஒரு 1/4 கேரட்டு, ஒரு பூண்டு, கொஞ்சோண்டு காரத்துக்காக வத்தல், அப்புறம் கொஞ்சம் சீரகம். இதெல்லாம் உப்பு போட்டு இத நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு குடுக்கணும். ஸோ ஒரு நாள் வந்து நீங்க பாசிப்பருப்பு யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னொரு நாள் துவரம் பருப்பு யூஸ் பண்ணுங்க. இன்னொரு நாள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த பருப்பு உங்களுக்கு வேணுமோ, எந்த பருப்பு இஷ்டமோ அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சாதம் குடுக்கும்போது சூடான சாதத்தில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து குடுத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தை வந்து நல்லா சாப்பிட்டாங்கன்னா, 8:30 டூ 9:30 அந்த டைம்ல கண்டிப்பா அவங்களுக்கு தூக்கம் வந்துரும். தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கடுத்து இடையில நைட்ல வந்து அவங்க எந்திரிக்கும்போது நீங்க மதர் ஃபீட் இல்லைன்னா பாட்டில் ஃபீட் ஒரு 2 டைம் எந்திரிப்பாங்க அப்ப குடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரையோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அத ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.